அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கோருகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. இதான் நான் பேச போகிறேன். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் த குட் ரீசன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிக்கிறது எல்லாமே அவர் நன்மைக்கு ஏதுவாக செய்து முடிப்பார். ஒருவேளை என் பார்வையில் அது தோல்வியாகவும் தீமையாகவும் இருக்கலாம், ஆனால் அவர் திட்டம் பண்ணினது நன்மைக்கு எதுவானது தான். இப்போ நடந்து போகிற கஷ்டம் எல்லாம் நன்மைக்கு எதுவானது தான். நான் அப்படி தான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் அனுமதிக்காமல் எதுவுமே நடக்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். ஏசப்பாக்கு 1000 நாட்கள் ஒரு நிமிஷம் நான் நினைக்கிறேன், ஒரு செகண்டுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அவருக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் போயிட்டு படம் போட்டு காட்டவே தேவையில்லை. நன்மைக்கு ஏதுவானது. இந்த வசனம் இது ஒரு ஆறுதலையும் ஊக்கத்தை என்கரேஜ் பண்ணுற ஒரு வசனம். அப்போ நன்மைகள்லாம் நிறைய நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. 2-3 வசனங்களை நான் சொல்கிறேன். என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறவர்களுக்கு என்ன மாதிரி நன்மைகள் அவர் தருவார்னா, எரேமியா 29:11 எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் தான். எரேமியா 29:11 நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல சமாதானமான நன்மைகள் கிடைக்கும். என்ன மாதிரி நன்மை கிடைக்கும்? நன்மையில் நிறைய நன்மைகள் இருக்குங்க. ஃபஸ்ட்டு நன்மை எது? என்ன மாதிரி நன்மை தருவார்னா, சமாதானத்தின் நன்மையை நம்முடைய வாழ்க்கையில் தருகிறவர். எரேமியா தீர்க்கதரிசி மூலம் சொன்னது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்திற்கு. இன்றைக்கி நம்ம நிறைய நினைக்கிறோம், பாதி கூட நடக்கிறது இல்லை. ஆனால் அவர் நினைக்கிறது எல்லாமே நடக்கும். அல்லேலூயா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு அவர் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக முடித்து தருவார். அதனால் ஃபஸ்ட்டு நன்மை என்ன தராரு? சமாதானத்திற்கு ஏற்ற நன்மைகள். நம்ம நன்மைகள் வந்த உடனே ஃபஸ்ட்டு நம்ம மனசுக்கு எது வருது? பிளெஸ்ஸிங் தான், ஆசீர்வாதம், அதுவும் பணம். அதுதான் நம்முடைய மனசுக்கு ஃபஸ்ட்டு வர்றது. என்னது? நன்மைக்கு எதுவாக முடிப்பார். இல்லை, உலகத்திலே மெயினானது எது? சமாதானம். உலகத்துக்கு நான் சமாதானத்தை, மெய்யான சமாதானத்தை வைத்து போகிறேன். உலகத்தில் எல்லாவற்றையும் வாங்கிடலாம், எதை மட்டும் வாங்க முடியாது? நல்ல பீஸ்ஃபுல்லாக போயின்னு இருக்கும். ஒரு நிமிஷத்தில் நம்முடைய வீட்டில் தலைக்கீழா மாறிடும். அல்லேலூயா. அதனால தான் அவர் நினைக்கிற நினைவுகள் தீமைக்கானதல்ல, சமாதானத்திற்கு ஏன்மையான நன்மைகள். அல்லேலூயா. 2வது யாக்கோபு 1:2-3 வாசித்து பாருங்க. யாக்கோபு, என் சகோதரரை, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நம்மளும் நிறைய பிரச்சனையில் தான் வந்து உட்காந்துருக்கிறோம். இப்போ ஒருத்தரையும் தனித்தனி கூப்பிட்டு கேட்டால் லிஸ்ட்டு போடுற அளவுக்கு போராட்டங்கள் உண்டு. இருக்கா இல்லையா? எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். எல்லாருக்கும் லிஸ்ட்டு போராட்டம் உண்டு. அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. உண்மையாக சொல்லுங்கள், இப்போ போராட்டத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சொல்லுங்கள். அங்கே என்ன வசனம் போட்டிருக்கு? விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. 2வது நன்மை என்ன தருவார்ன்றன்னா, சந்தோஷம் என்ற ஒரு நன்மையை நமக்கு தருவார். நம்ம இன்றைக்கி எல்லாரும் இதில் பிரச்சனையில் இருக்கிறோம். பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து சந்தோஷமாக இருக்கணும். சமாதானத்தின் ஒரு நன்மையை தராரு, சந்தோஷம் என்ற ஒரு நன்மையை தராரு. நிறைய பேர்கிட்ட அதான் நான் பேசிகிட்டு இருக்கேன். நிறைய பேர் ப்ராப்ளத்தை பற்றியே பேசுகிறாங்க. சொல்யூஷனுக்கு சொல்லுங்களேன். பிரச்சனையை பற்றி பேசுகிறோம், விடையை பற்றி பேச 1 hour எதை பற்றி பேசுகிறோம்? பிரச்சனையை தான் பேசுகிறோம். ஆனால் எதை பற்றி பேச மாட்டோம்? அதற்கு என்ன வழி, என்ன பதில்,
அதை பறித்து நம்ம பேச மாட்டோம். அதுதான் அவர் சொல்றார், விசுவாசமானது, விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக, பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், பிரச்சனையில் சந்தோஷமாக இரு, நன்மைக்கு எதுவாக மாற்றுவார். இருக்க தான் முடியாது, ஆனால் இருக்கணும். வேத வசனம் என்ன சொல்லுது? பிரச்சனையில் அகப்படும் பொழுது எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக. எனக்கு தாண்டா தெரியும்னுவீங்க. அல்லேலூயா. பிரச்சனையில் தான் சந்தோஷமாக இருக்கணும். விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதில் சந்தோஷமாக எண்ணுங்கள். ரெண்டாவது நன்மை, சந்தோஷம் என்ற ஒரு நன்மையை நமக்கு செய்து முடிக்கிற மூன்றாவது ஒரு வார்த்தையை சொல்ல, 2 கொரிந்தியர் 4:17 எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர். மேலும் காணப்படுகிறவைகளே அல்ல, காணப்படாதவை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. பெரிய மகிமையை நமக்கு தருகிற நன்மை. அல்லேலூயா. அதிக அதிக கன மகிமை, நமக்கு ஒரு பெரிய மகிமையை வைத்திருக்கிறார். நித்திய ஜீவன் என்ற ஒரு அதிக பெரிய மகிமை, காணப்படுகிறவைகள் அல்ல காணப்படாதவைகளாகிய நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில். அந்த 2வது லைன் எப்படி நான் வாசிக்கிறேன்னா, இந்த பூலோகத்திலேருந்து நம்ம எவ்வளோ சீக்கிரம் போக போகிறோம் நமக்கு யாருக்கும் தெரியாது. சாவர போகிறது தெரிஞ்சிச்சுன்னா இப்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அல்லேலூயா. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் அதிக கனமகிமையை நமக்கு கொண்டு வரும். அது யாருக்குன்னா, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு தான். அழைக்கப்படாதவர்களுக்கு அந்த கனக மகிமை உண்டாகாது. அதான் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக 3 விஷயங்கள், சமாதானம், சந்தோஷம், அதிக கனமகிமை. நம்முடைய வாழ்க்கையில் 3 விஷயங்களை நன்மையாய் மாற்றி தருவார். நீங்கள் எல்லா விஷயத்தையும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் அடங்கும். சமாதானத்துக்குள்ளே வந்துடும், சந்தோஷத்துக்குள்ளே வந்துடும், கனமகிமைக்குள்ளே வரும். நம்முடைய எல்லாம் இப்போது யாரெல்லாம் கோத்ரூ பண்ணிட்டு இருக்கீங்களோ ப்ராப்ளமில், கர்த்தர் சொல்லார், சமாதானத்தோடு உன்னை நடத்துவேன். அல்லேலூயா. நித்திய சந்தோஷத்தில் உன்னை வழி நடத்துவேன். அதான் சொல்கிறாரு, விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை சந்தோஷமாக. கர்த்தர் ஒரு பலவீனத்தை கொடுத்துருக்கிறாரா, முறுமுறுக்காதீங்க, நன்மைக்கு எதுவாக மாற்றுவார். நான் உண்மையாக சொல்கிறேன், நன்மைக்கு எதுவாக மாற்ற வல்லமை உள்ளவர் அவர். அதனால தான் நான் சொன்னேன், மத்தேயு 7:11 நம்ம வாசிக்கிறோம், ஆகையால் பொல்லாதராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானதை செய்வது அதிக நிச்சயம். நம்மளே திருட்டு பசங்க, நம்மளே குழந்தைங்களுக்கு நல்ல பொருளை தான் கொடுக்குறோம். அவர் பரம பிதா உங்களை கைவிட அழைக்கவே இல்லை. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், அவர் நன்மையே செய்கிறவர். அல்லேலூயா. அவர் நல்லதை மட்டும்தாங்க செய்வார். எத்தனை போராட்டங்கள் வந்தால் நன்மையான கிரைகளை வாழ்க்கையில் செய்து முடிக்கிறவர். அதனால தான் அவர் சொன்னார், சகலமும் நன்மையாக செய்வேன்னு சொல்ல, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. அப்போ இப்போ நடக்கிற ஒரு டிஃபிகல்ட்டி கூட அதை நன்மையாக தான் மாற்றி முடிப்பார். ஒருவேளை உங்களுடைய அறியாமைனாலும் போராட்டத்தினாலும் சில டஃப் டைமில் இருக்கிறீங்க, அதை எப்படி முடிப்பார்? நன்மைக்கு ஏதுவாக. நன்மைக்கு ஏதுவாக. யாக்கோபு 1:17 வாசிக்கிறோம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பிற பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது, அவரிடத்திலிருந்து யாதொரு மாறுதலும் பெறுதலும் இல்லை. அப்போது நன்மை எங்கேருந்து வரும்? பிதாவிடத்திலேருந்து மட்டும்தான் வரும். ரோமர் 8:28 என்ன வாசித்தோம்? எல்லாரும் அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும். அதில் 2 கண்டிஷன் போட்டுக்கிறாரு. 1 தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கணும், 2வது தேவனிடத்தில் அன்பு கூறணும். அவங்களுக்கு தான் என்ன நடக்கும்னா சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. அவர் அனுமதித்தது எல்லாமே நன்மைக்கு எதுவாக தான். நான் இப்படி தான் விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையில் எதெல்லாம் அவர் அனுமதித்திருக்கிறாரோ நன்மைக்கு எதுவாக மாற்றுவார். அல்லேலூயா.
சில இழப்புகள், சில தோல்விகள் அவருக்கு மறைவானதல்ல. அப்பா இழந்தப்போ நிறைய போராட்டங்கள் இருந்தது. நான் நினைக்கிறது நன்மைக்கு எதுவானது. அவரை கர்த்தர் அவர் ரொம்ப நேசித்ததுனால அவர் எடுத்துட்டார். இல்லாட்டா நான் இந்த ஊழியத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேன். ஓப்பனாக சொல்கிறேன், இந்த ஊழியத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேன். உலகத்தோடு போயிட்டு இருப்பேன். நன்மைக்கு எதுவாக ஒரு இழப்பின் மத்தியிலும் கர்த்தர் அதை நன்மைக்கு எதுவாக மாற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்கள் வாழ்க்கையில் சில இழப்புகள் கர்த்தர் நன்மைக்கு எதுவாக மாற்றுவார். நான் யோசேப்பை குறித்து கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேச போகிறேன். யோசேப்பில் வாழ்க்கையில் கர்த்தர் எத்தனை தோல்விகளை எடுத்து வந்தாலும் அவனுடைய ஒரு ஸ்டேஜிலையும் வந்த எல்லா தோல்விகள் மத்தியில் கர்த்தர் நன்மைக்கு எதுவாக அவனை நிறுத்தினார். 30வது வயசில் கர்த்தர் உறுதியாக நிறுத்தினார். அந்த 50-20 வாசிங்க. ஆதியாகமம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். யோசேப்பு சொன்ன வார்த்தை. அவங்க சகோதரங்களை பார்த்து அது வரைக்கும் எதிர்த்தே பேசாதவன் கடைசியாக பேசுகிறான். 30வது வயசில் என்ன பேசுகிறான்? இதை நன்மையாக முடிய பண்ணினார். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள், இழப்புகள் வந்தாலும் ஒரே ஒரு வார்த்தை தான் உங்கள் மனசில் இருக்கணும். கர்த்தர் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக மாற்றுவார். அல்லேலூயா. நீங்கள் போகிற டஃப் டைம் எல்லாமே அவருக்கு தெரியும். சில விஷயங்கள் நீங்கள் யாருக்கும் தெரியாமல் சில கடினமான பாதையில் நீங்கள் நடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனால் அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. உண்மையா இல்லையா? நான் தகப்பனுக்கும் தாய்க்கும் மனைவிக்கும் சில விஷயங்களை மறைக்கலாம். ஆனால் அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அவர் சொல்றார், இன்றைய காலைவேளை சொல்றார், சகலமும் நன்மைக்கு எதுவாக. சகலமும் அவர் என்னை ஏற்றுக்கொண்டது சகலமும் நன்மைக்கு எதுவாக முடிப்பார். விசுவாசத்தோடு நம்ம தொடர்ந்து ஓடணும். யோசேப்புடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை நான் குயிக்காக நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு, சொப்பனம் சகோதரர்களால் பகைக்கப்பட்டான். இன்னொரு பகை இருந்தது. தகப்பனாருக்கு கடைசியாக பிறந்த பையனால் அவர் மேலே பாசம் அதிகம். யார் மேலே? யாக்கோபுக்கு யார் மேலே பாசம் அதிகம்? யோசேப்பு மேலே பாசம் அதிகம். அதனாலேயும் பகைத்தாங்க. ஆனால் அதை காட்டிலும் ஒரு சொப்பனத்தினால் பகைக்கப்பட்டவன் யார்? யோசேப்பு. அல்லேலூயா. ஆனால் தீமையை நன்மையாய் முடிய பண்ணினார். அதான் 50-20 வாசிக்கிறோம். அந்த 50-20 என்ன போட்டிருக்கு? நீங்கள் என்னை தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு நன்மையாக முடிய பண்ணினார். அவன் வாயினால் அறிக்கை செய்கிறான். ஒரு சொப்பனத்தினால் என்ன பண்ணப்பட்டான்? சொப்பனம் கண்டு கம்முன்னு இல்லை, வந்துட்டு அதை சொல்லிட்டான். என் காலில் நீங்கள், இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவோம், என் காலில் நீ வந்து விழுவ. உடனே என்ன பண்ணுவாங்க? நம்மளை ஓரம் கட்டிடுவாங்க, பகைப்பார்கள், எதிர்ப்புகள் வரும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நிறைய பேருக்கு பகைகள் உண்டாயிருக்கு. இருக்கா இல்லையா? எங்கள் குடும்பத்திலாம் நிறைய பகை. வீட்டுக்கு வரமாட்டோம், வரலன்னா போ. உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வரமாட்டோம். ஆனால் 50-20 சொன்ன மாதிரி எங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி வராங்க. அல்லேலூயா. 50-20 என்ன நடந்தது? அந்த 20 வசனத்துக்கு முன்னாடி வாசித்து பார்த்தீங்கன்னா 18 வாசித்து பார்த்தீங்கன்னா 50-18 வாசித்து பார்த்தீங்கன்னா, பின்பு அவனுடைய சகோதரர்கள் போய் அவருக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு. இந்த வார்த்தை வரணுங்க. யாருக்கிட்ட இருந்து? உங்களை யார் யாரெல்லாம் பகைத்தாங்களோ பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, உங்களை பகைத்தவன் உனக்கு அடிமையாகணும். உன்னை பகைத்தவன் இன்னைக்கு 4 சீர்திருத்து தட்டு எடுத்து நான் அவங்க வீட்டுக்கு போய் நீ நின்றுக்கிற. ஏன்னா உறவு சொல்லுங்களேன், மாமன் உறவு பண்ணணும், மச்சினிச்சி உறவு பண்ணணும்னு சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களை நடத்தி முடிப்பார். ஆனால் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு சொப்பனத்தினால் பகைக்கப்பட்டான். 2வது அங்கியினால் குழியில், உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷனால் நிறைய பேர் குழியில் போடுவாங்க. கிறிஸ்துவன் என்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷனால் எதில் போடுவாங்க? குழியில் தள்ளுவாங்க. அவன் கவலையே படல. அது தீமைக்கல்ல, நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றினார். உங்களுடைய ட்ரெஸ்
சர்ச்சுக்கு வரும்போது வெள்ளை போடுறதுனால குழியில் போடுறதுக்கு சான்சஸ் உண்டு. உங்களுடைய உடைகள் கர்த்தர் தீமைக்கல்ல. உங்களுடைய பரிசுத்தமான உடைகள் தீமைக்கல்ல, நன்மைக்கு எதுவானது. அல்லேலூயா. அவங்க அப்பா கொடுத்த ட்ரெஸ்ஸை போய் போட்டு போனோடனே அதனால தான் எங்கே உள்ளே போட்டாங்க, குழியில் போட்டாங்க. சகலமும் நன்மைக்கு எதுவாக திருப்புகிற தேவன். மூன்றாவது, 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போடுறான். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் விற்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இஸ்ரவேலர்கிட்ட விற்றாங்க, ரெண்டாவது யார்கிட்ட விற்றாங்க, போர்த்திபார்கிட்ட விற்றாங்க. 2 இடத்துல அவன் விற்கப்படுகிறான். எதற்காக? பணத்திற்காக. ஆனால் அது நன்மைக்கு ஏதுவாக மாற்றினவர். எங்கள் தரிசனத்தை கொடுத்தவர் அவன் இவ்வளோ டஃப்பான சுச்சுவேஷனில் அவன் போனோம், டஃப் டைமில் போனோன்னு கர்த்தர் அனுமதிக்க தேவையே இல்லையே. ஆனால் நன்மைக்கு ஏதுவாக நம்முடைய வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் நம்மளை விற்று போடுறாங்களோ, எங்கெங்கெல்லாம் அட்ரஸ் இல்லாமல் பண்ணுறாங்களோ, சந்தோஷப்படுங்க, நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் திருப்புவார். அல்லேலூயா. உங்களுடைய அட்ரஸையும் உங்கள் ஐடென்டிஃபிகேஷனையும் யாரெல்லாம் தூக்கி போடணும்னு நினைக்கிறாங்களோ அங்கே நீங்கள் சண்டையே போடாதீங்க. கர்த்தர் நன்மைக்கு எதுவாக முடித்து தருவார், நன்மைக்கு எதுவாக நடத்தி காட்டுவார். 4வது 39:20 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் பரிசுத்தத்திற்கு விலகி, ஸ்தோத்திரம், பாவத்திற்கு விலகி ஓடினான், சிறையில் அடைக்கப்பட்டான். பாவத்திற்கு விலகி ஓடினா எங்கே அடைக்கப்பட்டான்? சிறை சாலையில் அடைக்கப்பட்டான். ஒருவேளை அவன் யோசிச்சிருக்கலாம், அவன் செஞ்சது பிரமாணம், பாவத்துக்கு இணங்கி போல, பாவத்திற்கு விலகி ஓடினான். ஆனால் எங்கே போனப்பட்டான்? அது தீமையான ஒரு காரணங்கள் தான் அவனுடைய வாழ்க்கையில். ஆனால் கர்த்தர் அதை நன்மையாக செய்து முடித்தார். பாவத்துக்கு விலகி ஓடணும். எதுக்கு விலகி ஓடணும்? ஒருவேளை அது நமக்கு தீமையாக தான் தெரியும், ஆனால் கர்த்தர் அதை நன்மையாய் மாற்றினார். அல்லேலூயா. வீட்டு சாவியை போர்த்திபார் கையில் கொடுத்தது, ஆனால் இவன் எல்லாத்துக்கும் ஓனரு. ஆனாலும் பாவத்திற்கு விலகி ஓடும் பொழுது சிறை பிடிக்கப்பட்டவன். உதவி செய்தான், மறக்கப்பட்டான். உண்மையா இல்லைங்களா? சிறை சாலையில் என்ன பண்ணுறான்? யாருக்கு உதவி செய்தான்? உதவி செய்தான். ஆனால் யார்கிட்ட மறக்கப்பட்டான்? அவங்கிட்டயே. நீ போயிட்டீன்னா என்ன சொல்லு, என்னை பற்றி போய் ராஜா கிட்ட சொல்லு. இங்கே எத்தனை பேர் உதவி செய்து மறக்கப்பட்டு இருக்கீங்க எனக்கு தெரியாது. கர்த்தர் நன்மைக்கு எதுவாக முடிப்பார். அல்லேலூயா. நிறைய உதவிகளை நம்ம செய்து மறக்கப்பட்டு நிற்கிறோம். உண்மையா இல்லையா? நிறைய உதவிகளை செய்துட்டோம், நம்ம திராணிக்கு மேலாகவும் செய்துட்டோம். ஆனால் நிறைய இடத்துல சொல்லுங்களேன், மறக்கப்பட்டுட்டோம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கடன் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம பாஷையில் சொன்னால் அப்படி தான், அதுக்கப்புறம் நம்மளை மறந்துடுவாங்க. அல்லேலூயா. ஏன்னா திருப்பி கொடுக்கணும். இவன் உதவி செய்கிறான் சிறை சாலையில், ஆனால் மறக்கப்படுகிறான். அந்த சிச்சுவேஷனில் நம்ம இருந்தால் எப்படி இருப்போம்? அவன் மேலே கோபமும் பொறாமையும் எரிச்சலும் வரும். ஆனால் 50:20 எப்படி எழுதி முடிக்கிறான்? கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாக செய்து முடித்தார். நம்முடைய வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் மறக்கப்படுகிறோமோ, உதவி செய்து மறக்கப்படுகிறோமோ, கர்த்தர் அதை நன்மையாக மாற்றி முடிப்பார். அவனுடைய துவக்கத்தில் இருந்து பிரச்சனையிலே தான் இருக்கிறான். எனக்கு தெரிஞ்சு யோசேப்பு மாதிரி பிரச்சனை வந்திருந்தால் தரிசனத்தை விட்டு நம்ம ஓடிட்டு இருப்போம். அல்லேலூயா. மனைவி சொன்னதுனால சிறைசாலையில் போட்டவனுக்கு சிறைசாலையிலேருந்து அடுத்த ப்ரொமோஷன் எப்படி வருது? ராஜாவுடைய வாயிலிருந்து, உன்னை போல் இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல் விவேகமும் ஞானம் உள்ளவன் ஒருவனும் இல்லை, சகலமும் நன்மைக்கு எதுவாக மாற்றி முடிப்பார். அல்லேலூயா. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுகிறவர். ராஜா வாயிலேருந்து என்ன வார்த்தை வருது இப்போ? உன்னை போல் விவேகமும் ஞானமும் உள்ளவன் ஒருவனும் தேசத்தில் இல்லை. நம்ம டஃப்பான சிச்சுவேஷனில் ஏசப்பா விட்டு போயிடுறோம். ஆனால் நம்ம அழைக்கப்பட்டவர்கள். யோசேப்பு தேவனால் அழைக்கப்பட்டவன். அல்லேலூயா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும்
நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறேன். இப்போ யோசேப்புடைய வாழ்க்கையில் ஃபஸ்ட்லேருந்து பார்க்கும்போது சொப்பனத்தை கண்டதுனால அவர் பகைக்கப்படுகிறான். பல வருணங்க அங்கினால் குழியில் போடப்பட்டான். 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டான். பாவத்திற்கு விலகி சிறையை அடைக்கப்பட்டான். சிறைசாலையில் உதவி செய்தான், மறக்கப்பட்டான். ஆனால் கர்த்தர் அவரை மறக்கவே இல்லை. அல்லேலூயா, மறக்கவே இல்லை. ராஜா வாயிலேருந்து வருது, உன்னை போல் விவேகமும் ஞானமும் உள்ளவன் ஒருவனும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொல்லணும், மக்கள் சொல்லணும், உன்னை போல் ஞானமும் விவேகமும் ஒருவனும் இல்லை. டஃப்பான சுச்சுவேஷனில் நம்ம சொல்லணும், சகலமும் நீங்கள் நன்மையாய் முடித்து தருவீங்க. இப்போ வாயை திறந்து சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் சகலமும் நன்மையாய் முடித்து தருவீங்க. அல்லேலூயா. என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் சகலமும் நன்மையாய் முடியும். அல்லேலூயா. சகலமும் நன்மையாய் நடத்தி காட்டுகிறவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. 41:54 வாசிக்கிறோம், கர்த்தர் அவனுக்கு கொடுத்த அந்த வார்த்தையை நிறைவேற்ற தேசம் முழுவதும் பஞ்சத்தை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. அவனுக்கு ஒருத்தனுக்கு சொன்ன வார்த்தை, அடிக்கடி நான் அதான் சொல்லுவேன், ஒருத்தனுக்கு கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றணுன்றதுக்காக 7 வருஷம் தேசம் முழுவதும் பஞ்சம். அவன் தொடங்கின போது எல்லாமே தீமை, அவனுக்கு பார்த்தது எல்லாமே தீமை, ஆனால் நன்மையாக முடிக்க செய்தார். நம்ம ஓட்டத்தில் நிறைய பிரச்சனையை இன்றைக்கி பார்த்துட்டே வரும். கர்த்தர் சொல்கிறார், நன்மைக்கு ஏதுவாக தான். அந்த 13 வருஷம் அவனை நன்மைக்கு ஏதுவாக மாற்றிக்கொண்டே வருகிறார். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அவன் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளத்தை கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாக மாற்றி முடித்தார். ஒருத்தனுக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றணுன்றதுக்காக 7 வருஷம் செழிப்பாக இருந்து அடுத்த 7 வருஷம் மகா பஞ்சமாக இருந்தது. எல்லா தேசத்துலேயும் உணவில்லாமல் இருந்தது. ஆனாலும் எகிப்து தேசம் ஆகாரம் இருந்தது. நன்மைக்கு ஏதுவாக மாற்றுகிறவர். அந்த வசனம் நான் 42:8 வாசிக்கும் போது தான் எனக்கே ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. நான் நினச்சிருந்தது வெறும் எகிப்து தேசம் மட்டும்தான் பஞ்சம் நான் நினச்சிட்டு இருந்தேன். வெறும் எகிப்து தேசம் முழுவதும் பஞ்சமாக இருந்தது. கர்த்தர் இவனை உயர்த்தி எகிப்து தேசத்துக்கு தானியத்தை கொடுத்தாருன்னு பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம். ஆனால் கானான் தேசமும் எங்கெங்க பஞ்சம் இருந்தது? இப்போது அதில் என்ன போட்டிருக்கு? கானான் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிருந்தபடியால் தாளம் கொண்டு போகிறவர்களோடு கூட எங்கேயும் பஞ்சம் இருக்கு. இப்போ யாக்கோபு எங்கே இருக்கிறாரு? கானான் தேசத்தில். பையன் எங்கே இருக்கிறாரு? எகிப்து தேசத்தில். அல்லேலூயா. இவ்வளோ தீமைகளை அனுபவித்த அவனுக்கு கர்த்தர் நன்மைக்கு எதுவாக காரியங்களை மாற்றினார். அல்லேலூயா. ஒருத்தனுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் பரிபூரணமாய் நிறைவேற்றினார். கானான் தேசம் முழுவதும் பஞ்சத்தினால் நிறைந்திருந்தது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்களில் ஒருவேளை சில வருடங்களாய் நீங்கள் சில விஷயங்களுக்கு கூட கர்த்தர் உங்களை நடத்தி செல்லலாம். நான் இந்த வசனத்தை வாசித்த பிறகு தான் எனக்கு ஒரு தைரியம் உண்டாச்சு. யோசேப்போடு இருந்த தேவன் எங்களோடு இருப்பீராக. அல்லேலூயா. அவன் எவ்வளோ டஃப் டைமெல்லாம் கடந்து வரத்துக்கு கர்த்தர் அவனோடு உறுதுணையாக இருந்தாரோ நம்மளோடு உறுதுணையாக இருப்பார். அல்லேலூயா. ஆனால் அவன் எந்த இடத்துலையும் விட்டுட்டு வெளியில் போகல. ஏன்னா அவனுக்கு ஒன்று தெரியும், நன்மைக்கு எதுவாக செய்து முடிப்பார். இப்போ வர எல்லா பிரச்சனையும் அவனுக்கு நன்மைக்கு எதுவானது. குழியில் போட்டாங்க, விற்றாங்க, சிறைசாலை போனான், வந்தான். இதை எல்லாத்தையும் நான் ஓவரால் ஃபுல்லாக உட்காந்து நான் ஸ்டடி பண்ணும்போது நான் கற்றுக்கினது என்னென்னா, அந்த ஸ்தானத்தில் போகும்போது இது எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். எங்கே போகும்போது? மேலே போகும்போது, அந்த பதவியில் இருக்கும்போது இது எல்லாமே அவனுக்கு கிரவுண்ட் லெவலில் இவனுக்கு தெரியணும். கர்த்தர் நடத்துகிற ஒவ்வொரு பாதையும் நன்மைக்கு ஏதுவானது. அல்லேலூயா. நீங்கள் ஒரு விஷயத்தில் ஊடாகி போயிட்டு அதை நீங்கள் ஜெயம் பெற்றுட்டு வரும்பொழுது ஒருத்தர் உங்ககிட்ட ப்ரேயர் ரெக்வெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நீங்கள் அதை தெளிவாக ஜெபம் பண்ணுவீங்க. ஏன்னா எதனால்? அந்த பாதை வழியாய் நீங்கள் போனதுனால அந்த ஜெபத்தை நீங்கள் கிளியராக பண்ணுவீங்க. அவங்களுடைய பாரம் உங்களுடைய பாரமாய் மாறும். அல்லேலூயா. எந்த டஃப் டைமில் கர்த்தர் எடுத்துகிட்டு போகிறாரோ சந்தோஷமாக இருங்க. நன்மைக்கு ஏதுவாக அதை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளுடைய சந்ததியிலும் செய்து முடிக்கிறவர். அல்லேலூயா. 50வது அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க.
ஆதியாகமம் 50வது அதிகாரத்தில் 5வது வசனம் எடுங்க. என் தகப்பனார் என்னை நோக்கி, இதோ நான் மரணம் அடையப் போகிறேன். கானான் தேசத்திலே நான் எனக்காக வெட்டி வைத்திருக்கிற கல்லறையிலே என்னை அடக்கம் பண்ணுவாயாக என்று என்னிடத்தில் சொல்லி ஆணையிடுவித்துக் கொண்டார். நான் அங்கே போய் என் தகப்பனை அடக்கம் பண்ணி வருவதற்கு உத்தரவு கொடுக்க வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றான். அதாவது தகப்பன் யாக்கோபு இஸ்ரவேல் எங்கே சாக போகிறாரு? சாக போகிறாரு. ஆனால் எங்கே அடக்கம் செய்யணும்? அவருக்கு ஏற்கனவே கல்லறையை ரெடி பண்ணிட்டார். பையன்கிட்ட சொல்லிட்டார் மேட்ரு. பையன் போய் யார்கிட்ட உத்தரவு கேட்குறான்? இப்போது பார்வோன் கிட்ட போயிட்டு உத்தரவு கேட்குறான். இவர் எங்கே ராஜாவாக இருக்கார்? இப்போது எகிப்தில் ராஜாவாக இருக்கார். இவருக்கு திருப்பியும் காணான்னு போகிறதுக்கு உரிமை கிடையாது. ஆனால் தகப்பன் சொல்கிறார், என்னை எங்கே அடக்கம் பண்ணிட்டு செத்துட்டா? நம்ம சொந்த ஊர்லேயே அடக்கம் பண்ணிட்டு. பார்வோன் கிட்ட போகிறான். அதற்கு பார்வோன், ஏங்க இவன் சின்ன பையங்க, குடும்பத்தில் இவனை ஒதுக்குனவங்க எல்லாரும் 11 பேரும் அகைன்ஸ்ட்டு, இவன் ஒருத்தன் தனி ஆள். இப்போ அப்பாவுடைய சாவு யார் எடுக்கிறா சொல்லுங்களேன். ஆனால் எவ்வளோ தீமை அனுபவித்தான். அவனுக்கு வந்த டஃப் டைம் எல்லாமே பெருசுங்க. ஆனால் யார் கையால் சாவு எடுக்கிறாங்க? இப்போது மூத்த மகன் தானே எடுக்கணும். யார் எடுக்கணும்? மூத்த மகன் தானே எடுக்கணும். எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக முடிப்பார். அல்லேலூயா. அங்கே அதெல்லாம் படிக்கும்போது பிரம்மாண்டமாக எங்கேருந்து போகிறாங்க? இப்போது எகிப்திலிருந்து அப்பா சொன்ன தேசத்திற்கு தான் சொந்த ஊருக்கு போயிட்டு அடக்கம் பண்ணிட்டு வரும்போது தான் சகோதரர்களுக்கு பயம் வந்துடுச்சு. அப்பா போயிட்ட பிறகு நம்மளை இவன் கொன்றுவான். அதனால தான் அந்த 16லேருந்து அந்த வசனத்தில் சகோதரர்கள் எல்லாம் பயந்து அவனுக்கு தாழ விழுந்து நாங்கள் உங்களுக்கு அடிமைகள்ன்றாங்க. அப்போ தான் அந்த 19-20 வாசிங்க. யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், தேவனோ எப்பொழுது வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அல்லேலூயா. நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். இப்போது நீங்கள் ஃபேஸ் பண்ணுற எல்லாமே நன்மைக்கு எதுவாக முடியும். அல்லேலூயா. ஒவ்வொரு ஸ்டெப்பில் ஒவ்வொரு டேயில் உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் நன்மையாக முடிய பண்ணுவார். அல்லேலூயா. அவனுடைய துவக்கம் முதல் இறுதி வரை நன்மையாக தான் முடிந்தது. ஆனால் அவன் அந்த 13 வருஷம் காத்திருந்தான். எந்த இடத்துலையும் டென்ஷன் ஆகலை, எந்த இடத்துலையும் போயிட்டு சண்டை போடலை. நமக்கு இன்றைக்கி பிரச்சனை வந்த உடனே போய் சண்டையை போட்டுடுறோம். யோசேப்பு எந்த இடத்துலையும் போய் சண்டை போட்ட மாதிரி பார்க்கவே இல்லை. அவங்க சகோதரர்கள்லாம் காலில் விழுறாங்க. தகப்பன் கடைசி யார்கிட்ட சொல்கிறான்? என்னை யார் அடக்கம் பண்ணணும்? உன் கையால் அடக்கம் பண்ண. விட்டு போட்டாங்க, குழியில் போட்டாங்க, சிறையில் போட்டாங்க, எதிர்ப்பு, கேவலம் எல்லாமே நடந்துருச்சு. கர்த்தர் உயர்த்த வேண்டிய ஸ்தானத்தில். அல்லேலூயா. அவன் இதெல்லாத்தையும் கடந்து வரும்பொழுது கர்த்தர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக செய்து முடித்தார். அதனால தான் அந்த வசனத்தை அவன் திரும்பி திரும்பி எழுதுறான். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறதை போல வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு நன்மையாக முடிய பண்ணினார். நம்ம வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் அவர் நன்மையாய் முடிய பண்ண செய்கிற தேவன். அல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூறும்பொழுது என்ன வருது? ஜீவ கிரீடம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக ஒரு ஜீவ கிரீடம் உங்கள் தலை மேலே இருக்கும். அல்லேலூயா. இந்த வசனத்தை எடுத்ததுலேருந்து என் ஃப்ளாஷ்பேக்கு நிறைய போய் பார்க்குறேன். எதெல்லாம் கர்த்தர் நிறைய முட்டுக்கட்டைகள், தடைகள், இழப்புகள்லாம் பார்க்கும்போது கர்த்தர் அதெல்லாம் நன்மையாய் மாற்றி கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் தடை நினச்சோமோ, எதெல்லாம் தீமை நினச்சோமோ, இன்றைக்கி திரும்பி பார்க்கும்போது கர்த்தர் இதை நன்மைக்காக தான் இதை முடித்திருக்கிறார். அல்லேலூயா. எதெல்லாம் நமக்கு பிற்காலத்தில் பாடுகள் வருமோ கர்த்தர் அதை முன்னாடியே முடிச்சிருவார். அல்லேலூயா. நல்லா ஓடின்னு இருக்கும், சில நேரத்தில் நிற்கும், கவலையப்படாதீங்க, கர்த்தர் அதை நிறுத்தியிருக்கிறார். உண்மையாக விசுவாசி தான் நான் அப்படி தான் சொல்லுவேன். கர்த்தர் அதை நிறுத்தியிருக்கிறார். நல்லா அவங்க கூட ஒருத்தவங்க அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க. கர்த்தர் பிரிக்கிறார்னா ஏதோ ஒரு காரியங்களுக்காக பிரிக்கிறார். அல்லேலூயா. நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் செய்து முடிக்கிறவர். அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின
ஜீவ கிரீடம் என்ற ஒரு நன்மையை தலையில் வச்சிருவார். அவன் ஜீவிய நாளெல்லாம் கர்த்தரோடு வாழ்வான். 1 கொரிந்தியர் 2:9 வாசிச்சிருக்கோம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனால் அவனை தூக்கின்னு போய் மேலே நித்திய ஜீவனுக்கு வைப்பார். அல்லேலூயா. உங்களுடைய ஆசீர்வாதங்களை கண்ணு பார்த்துருக்காது, காது கேட்டிருக்காது, இருதயத்தில் நீங்கள் தியானித்திருக்க மாட்டீங்க. ஆனால் கர்த்தர் செய்து முடிக்கிற நன்மைகள் பெருசாக இருக்கும். அல்லேலூயா. உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் குறித்து இருக்கிற திட்டங்கள் அன்பு கூறும் பொழுது தான் அது நடக்கும். எப்படி இருக்கணும்? தேவனிடத்தில் அன்பு கூறணும். புதிய கட்டளைகளில் 2 கட்டளை என்னது? கிறிஸ்து இயேசுவை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக. உன்னை நேசிப்பதை போல, உன்னை அன்பு கூறுவதை போல பிறனிடத்தில். ஃபஸ்ட்டு யார்கிட்ட அன்பு கூறணும்? தேவனிடத்தில். அன்பு கூறுவது போது மட்டும்தான் தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண்ணு பார்க்காது, காது கேட்காது, இறுதியில் நீங்கள் யோசிக்க மாட்டீங்க, அங்கே விஷயங்கள் டெலிவரி ஆகும். அல்லேலூயா. கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்வார். யாத்திராகமம் 20:6 நான் முடிச்சிடறேன். யாத்திராகமம் 20:6. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவனுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவன். அல்லேலூயா. எத்தனை தலைமுறை? 1000 தலைமுறை. யாருக்கு மட்டும்தான் நடக்கும்னா அவரிடத்தில் அன்பு கூறணும். நம்முடைய அன்பு யார்கிட்ட ஃபஸ்ட்டு இருக்கணும்? தேவனிடத்தில் இருக்கணும். அல்லேலூயா. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு இரக்கத்தை கருகிறவர், கிரீடத்தை தருகிறவர், நம்ம பார்க்காத எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். யோசேப்புடைய வாழ்க்கையில் வந்த எல்லா சேலஞ்சஸ் அவன் ஓவர் கம் பண்ண கர்த்தர் நன்மையாய் செய்து முடித்தார். உடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்களை நீங்கள் இப்போது கோத்ரூ பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அவர்கிட்ட சொல்லுங்கள், அப்பா நீங்கள் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக செய்து முடிப்பீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோசேப்புடைய வாழ்க்கையில் எவ்வளோ டஃப் டைமில் அவன் இருந்தான், எவ்வளோ கோத்ரூ பண்ணான். எங்களுடைய வாழ்க்கையில் இப்போ தினசரி வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் நீங்கள் அறிவீங்க. நீங்கள் தான் எங்களை நடத்தணும், நீங்கள் தான் எங்களை வழி நடத்தணும். சகலமும் நன்மைக்கு எதுவாக என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்து முடிக்கணும்ப்பா. ஒரு வேளை நீங்கள் இழந்தது, நீங்கள் ஸ்தோத்திரம் விட்டு போனது, எந்த காரியமாக இருந்தாலும், எத்தனை பேர் உங்களை பகைச்சாலும், எத்தனை பேர் உங்களை மறந்து போனாலும், இன்றைக்கி நம்மளுக்கு நிறைய நேரத்தில் உடஞ்சி போகிறது, இவங்க எங்களை மறந்துட்டாங்க, இத்தனை வருஷம் நான் அவங்களுக்கு உதவி செய்தேன், என்னை மறந்துட்டாங்க, இத்தனை வருஷம் நான் தான் தூக்கி விட்டேன், என்னை மறந்துட்டாங்க, இப்போ வந்த ஆளுங்களோட போயிட்டாங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. கவலையப்படாத. நன்மைக்கு எதுவாக, நன்மைக்கு எதுவாக, நன்மைக்கு எதுவாக உங்களையும் என்னையும் நடத்துவார். எல்லாம் எழுப்பி நிற்போம். நன்மைக்கு எதுவாக தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அனுமதிப்பார். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைப்படாது. தடைகளை உடைத்து போடுகிற முன் சென்று ஸ்தோத்திரம் வாசலிலே உட்பிரவேசிக்க செய்கிற தேவன்.